ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் ஒரே நாளில் 80 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி சாதனை. கொரோனாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாக தடுப்பூசி விளங்குவதாக பிரதமர் மோடி பேச்சு. தமிழகத்தில் ஒரே நாளில் 7427 பேருக்கு கொரோனா பாதிப்பு. 189 பேர் நோய் தொற்றுக்கு பலி. மகாராஷ்டிராவில் 21 பேருக்கு டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்பு. அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் தோப் தகவல். ராகுல் காந்தி உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வேண்டுகோள். கொரோனா வைரஸ் 2ஆம் அலை எதிரொலி. அமர்நாத் யாத்திரை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு. இங்கிலாந்தில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. மேலும் 10,633 பேருக்கு நோய் தொற்று. புதுச்சேரியில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம். ஜூன் 30 வரை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவு. பள்ளி குழந்தைகளை பாலியல் வன்முறைகளில் இருந்து பாதுகாப்பது குறித்த வழிகாட்டுதல்கள் மற்றும் இணையவழி வகுப்புகளுக்கான நெறிமுறைகள் தமிழக அரசு வெளியீடு. நீட் தேர்வு வேண்டாம் என்பதே பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளது. நீதியரசர் ஏ.கே. ராஜன் சென்னையில் பேட்டி. பிளஸ் 2 தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு ஆகஸ்டில் தேர்வு. உச்ச நீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ தரப்பில் பதில் மனு தாக்கல். சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து. 5 வயது குழந்தை, 2 பெண்கள் உட்பட 4 பேர் பலி. சென்னையில் விதிமீறல் கட்டிட விவகாரத்தில் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு. நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதல் அவகாசம். சென்னை ஏடிஎம் மையத்தில் நூதன முறையில் 2 லட்சம் ரூபாய் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. சிறுவர்களிடம் ஆபாசமாக பேசிய பப்ஜி மதனுக்கு எதிராக குவியும் புகார்கள். சிவசங்கர் பாபா குறித்து புகார் அளிக்கவும் தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டிய போது 8 அடி உயரமுள்ள பெருமாள் கருசிலை கண்டெடுப்பு. தொல்பொருள் ஆராய்ச்சி மேற்கொள்ள ஏற்பாடு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் மகிழ்ச்சி. விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் ஒரே நாளில் 80 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா 2வது அலை குறைய தொடங்கியுள்ள நிலையில் தடுப்பூசி போடும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. 3வது அலை பாதிப்பை தடுப்பூசி போடுவதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுவதால் தடுப்பூசி போடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என்று பிரதமர் மோடி அண்மையில் அறிவித்தார். மேலும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசே நேரடியாக கொரோனா தடுப்பூசி விநியோகிக்கும் எனவும் பிரதமர் மோடி அறிவித்தார். அந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் நேற்று ஒரே நாளில் 80 லட்சம்
லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் 30,39,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கை நேற்று 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்கு முன்பாக கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி 42,65,157 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டதே அதிகபட்சமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தடுப்பூசி போட்டவர்களின் எண்ணிக்கை புதிய உச்சமடைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாக தடுப்பூசி உள்ளதாகவும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எனவும் பதிவிட்டுள்ளார். மேலும் அதிகப்படியான மக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக கடினமாக உழைக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 7,427 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1,65,829 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் 7,427 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 24,29,924 அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் 15,281 பேருக்கு கொரோனா சிகிச்சையில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் இதுவரை கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 23,37,209 உள்ளது. கொரோனா தொற்றினால் ஒரே நாளில் 189 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பு 31,386 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கோயம்புத்தூரில் 891 பேருக்கும், ஈரோட்டில் 795 பேருக்கும், சேலத்தில் 511 பேருக்கும், சென்னையில் 439 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 21 பேருக்கு டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டு உள்ளது என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் தோப் தெரிவித்துள்ளார். ரத்னகிரியில் 9 பேருக்கும், ஜல்கானியில் 7 பேருக்கும், மும்பையில் 2 பேருக்கும், பால்கர், தானே மற்றும் சிந்ததுர்க் ஆகிய பகுதிகளில் தலா 1 பேருக்கும் என மொத்தம் 21 பேருக்கு டெல்டா பிளஸ் வகை பாதிப்பு கண்டறியப்பட்டு உள்ளது என்றார். இந்தியாவில் கொரோனா வைரஸின் மாறுபாடு வகையான டெல்டா கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. 2வது அலை மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்த டெல்டா வகை கொரோனா வைரஸே காரணம் என சொல்லப்பட்டது. தற்போது 2வது அலை பரவல் கணிசமாக குறைய தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவில் டெல்டா பிளஸ் வைரஸ் பரவி இருப்பது கண்டறியப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது கண்டறியப்பட்ட B.1.617.2 வைரஸுக்கு டெல்டா என உலக சுகாதார நிறுவனம் பெயர் சூட்டியுள்ளது. இந்த புதிய உருமாறிய வைரஸ் கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரதத்தில் K417N பிறழ்வாழ் வகைப்படுத்தப்படுகிறது. ராகுல் காந்தி உடனடியாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிக்கு அதன் தயாரிப்பு நிறுவனங்களே விலை நிர்ணயிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சி தடுப்பூசிகள் அனைத்துக்கும் ஒரே மாதிரியான விலை இருக்க வேண்டும், மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியது. இதையடுத்து இந்தியா முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. எனினும் தடுப்பூசி விலை விவரம், பற்றாக்குறை போன்ற விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி தொடர்ந்து மத்திய அரசை விமர்சித்து வருகிறார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், ராகுல் காந்தி இன்னமும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவில்லை எனில் உடனடியாக போட்டுக் கொள்ளவும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் 2ஆம் அலை காரணமாக இந்த ஆண்டும் அமர்நாத் யாத்திரை ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இமயமலை பகுதியில் அமர்நாத் என்ற குகை பகுதியில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க நாடு முழுவதும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்வார்கள். கடந்த ஆண்டு கொரோனா பரவல் தீவிரமடைந்ததை அடுத்து ஜூலை 21 துவங்க வேண்டிய அமர்நாத் யாத்திரை ரத்து செய்யப்பட்டதாக அமர்நாத் ஆலய வாரியம் அறிவித்தது. தற்போது கொரோனா 2ஆம் அலை துவங்கி சற்று ஓய்ந்து வந்த போதிலும் யாத்ரீகர்களின் பாதுகாப்பே முக்கியமானது எனவும் மீண்டும் கொரோனா பரவ
வாய்ப்புள்ளதை கருத்தில் கொண்டு அமர்நாத் யாத்திரை இந்த ஆண்டும் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோவில்களில் வழக்கமான பூஜைகள் நடைபெறும். பூஜைகள் ஆன்லைனில் ஒளிபரப்பப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கத்தை ஜூன் 30 வரை நீட்டித்து புதுவை அரசு அறிவித்துள்ளது. கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவியதால் கடந்த மாதம் முதல் புதுச்சேரியில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. இதனிடையே கடந்த ஜூன் 14ஆம் தேதி மீண்டும் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டு ஜூன் 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் அந்த பொது முடக்க கட்டுப்பாடுகள் நிறைவடைந்ததை அடுத்து புதுவை அரசு சார்பில் மேலும் கூடுதல் தளர்வுகளுடன் பொது முடக்க கட்டுப்பாடுகள் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டது. அதன்படி திரைப்பட மற்றும் சின்ன திரைக்கான படப்பிடிப்பை 100 பேரை கொண்டு நடத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மது கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பூங்காக்கள் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்துக்கு காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திரையரங்கு மற்றும் வணிக வளாகங்கள் திறக்க அனுமதி வழங்கப்படவில்லை. பள்ளி குழந்தைகளை பாலியல் வன்முறையில் இருந்து பாதுகாப்பது குறித்த வழிகாட்டுதல்கள் மற்றும் இணையவழி வகுப்புகளுக்கான நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாணவர்களின் பாதுகாப்பை தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யவும் அது சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து மதிப்பீடு செய்யவும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்படும். பாதுகாப்பு குழுவில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருப்பர். பள்ளிகள் தொடர்பான குறைகளை தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி, மின்னஞ்சல் வசதிகள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்படும். மாணவர் பாதுகாப்பு குழு தங்களுக்கு வரும் புகார்களை பள்ளி கல்வித்துறையின் கீழ் அமைக்கப்பட்ட மாநில கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட வழிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி வாரியங்களைச் சேர்ந்த பள்ளிகளுக்கும் பொருந்தும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு வேண்டாம் என்பதே பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளதாக நீட் தேர்வு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் திரு ஏ.கே. ராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இயக்கக வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வு குறித்து தொடர்ந்து கருத்துக்கள் பெறப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மெஜாரிட்டி நீட் வேணான்னு இருக்குது. சில பேர் நீட் வேணுன்றாங்க. அதான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இந்த வருஷம் வேணான்னு சொல்லுங்கள், 2 வருஷத்துக்கு வேணான்னு சொல்லுங்கள், அப்படியெல்லாம் கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபார் சம் ரீசன் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. வாட் தே சே மெஜாரிட்டி வேண்டான்னு தான் வருது. பர்சன்டேஜ் வேணால் இட் மே வேரி. அது ரீசன்ஸ் மேபி மெனி திங்ஸ். அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. 2 பக்கமும் வருது. அனலைஸ் பண்ணி தான் வில் சே. +2 தேர்வு எழுத விரும்பும் மாணவர்களுக்கு ஆகஸ்டில் தேர்வு நடத்தப்படும் என சிபிஎஸ்இ உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா 2ஆம் அலை காரணமாக சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் +2 பொதுத் தேர்வுகளை மத்திய அரசு ரத்து செய்தது. சிபிஎஸ்இ +2 தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சிபிஎஸ்இ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் +2 மாணவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் வழங்கப்படும் என்றும் மதிப்பெண்களில் திருப்தி இல்லாத மாணவர்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எனப்படும் மதிப்பெண் அதிகரிப்பதற்கான தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலின் நிலையை பொறுத்து இத்தேர்வு நடத்தப்படும் என தெரிவித்துள்ள சிபிஎஸ்இ தற்போதைய நிலவரப்படி ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 15க்குள் இத்தேர்வு நடத்தப்பட வாய்ப்புள்ளது. இந்த தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் cbse.nic.in இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய வேண்டும். இந்த தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் இறுதி மதிப்பெண்களாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியாக தலைவி சின்னம்மா குறித்து அவதூறாக பேசியதற்காக முன்னாள் அமைச்சரும் நத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு நத்தம் விஸ்வநாதனுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், அஇஅதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். விஸ்வநாதன் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சின்னம்மாவை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காரு. அதாவது நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தது நம்ம தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் தான்.
ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்னம்மாவை பற்றி ரொம்ப அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நத்த விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் வந்து ரொம்பவும் தரைக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இதோடு நிறுத்திக்கணும். இல்லை இது தரைக்குறைவாக பேசுனது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏடிஎம்கே சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு மேலே வந்து பேசுனா நாங்கள் வந்து பொதுநல வழக்கு தொடருக்கு நாங்கள் தொண்டர்கள் வந்து கோடான கோடி தொண்டர்கள் வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். சின்னம்மா வந்து நத்த விஸ்வநாதன் முந்தா நாள் வந்து தரைக்குறைவாக பேசியிருக்காப்புல, பேட்டி கொடுத்துருக்காப்புல. அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது எங்களுக்கு. தொண்டர்கள் நாங்கள் வந்து 1.5 கோடி தொண்டர்கள் வந்து அம்மா வழியில் தான் நாங்கள் நடக்கிறோம். அம்மா தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவங்க தான். அவரை வந்து தலைவராக பேசுறதுனால மக்கள் மத்தியில் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. நாங்கள் வந்து அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டிய போது 8 அடி உயரமுள்ள பெருமாள் கரிசலை கண்டெடுக்கப்பட்டது. திருமானூர் அருகே உள்ள கரையான்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 3 நாட்களாக பணியாளர்களை கொண்டு அஸ்திவாரம் தோண்டி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை ஒரு இடத்தில் 4 அடி தோண்டிய போது கரிசலை போன்று தென்பட்டது. அதனை மேலே கொண்டுவரும் முயற்சி இரவு நேரம் ஆனதால் கைவிடப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் நேற்று சம்பவ இடத்துக்கு சென்று ஜேசிபி கொண்டு சிலையை வெளியே எடுத்தனர். அதனை சுத்தம் செய்து பார்த்ததில் 8 அடி உயரமுள்ள கல்லாலான பெருமாள் சிலை என தெரியவந்தது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் சிலைக்கு மாலையிட்டு தீபாராதனை காட்டி வழிபட்டனர். தொடர்ந்து அரியலூர் கோட்டாட்சியர் ஏழுமலை வசம் சிலை ஒப்படைக்கப்பட்டது. திருச்சியில் உள்ள அருங்காட்சியகத்துக்கு சிலை அனுப்பி வைக்கப்பட்டு தொல்பொருள் ஆய்வாளர்களின் ஆய்வுக்கு பின்னரே சிலையின் காலம் தெரியவரும் என கூறப்படுகிறது. டெல்லி மெட்ரோ ரயிலுக்குள் ஒரு குரங்கு பயணித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து அது பற்றி மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் உள்ள அக்சர்தாம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் ரயிலுக்குள் புகுந்த குரங்கு அங்கும் இங்கும் சுற்றிக் கொண்டு இருந்தது. பயணிகளுடன் குரங்கும் அமர்ந்தவாறு பயணம் செய்தது சமூக வலைதளத்தில் வைரலானது. अरे काट देगा वो छिड़ जाएगा तो काटने लग जाएगा। ரயில் பெட்டிக்குள் குரங்கு இருப்பது பற்றி ரயில் நிலைய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அடுத்த ரயில் நிலையத்தில் குரங்கு வெளியேற்றப்பட்டது என்று மெட்ரோ நிர்வாக விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் குரங்கு போன்ற விலங்குகளுக்கு மெட்ரோ ரயில் பயணிகள் உணவளிப்பது போன்ற எதையும் செய்ய வேண்டாம் என்றும் அது சில வேளையில் ரயில் பயணிகளுக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், ராமாபுரம், அச்சிறுபாக்கம், ஒரத்தி, ஆத்தூர், செய்யூர், சித்தாமூர், சூணம்பேடு, இடைக்களிநாடு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக அனல் காற்று கடுமையாக வீசி வந்த நிலையில் நேற்று இரவு திடீரென குளிர்காற்று வீசியதோடு கனமழை பெய்தது. கடலூர் நகர பகுதிகளான மஞ்சக்குப்பம், ஆழ்பேட்டை, கோண்டூர், செம்மண்டலம், திருப்பாதிரி புலியூர், சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. இதேபோல் கடலோர கிராமங்களான தாளங்குடா, அக்கரைக்கோரி, தேவானாம்பட்டினம், கடலூர் துறைமுகம், சோரியாங்குப்பம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழை காரணமாக பூமி குளிர்ச்சியடைந்து குளிர்ந்த காற்று வீசியது. நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் கடுமையாக வாட்டி வந்த நிலையில் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, பரவை, தெற்கு பொய்கைநல்லூர், திருப்பூண்டி, பூவை தேடி உள்ளிட்ட இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறுவை சாகுபடிக்கு இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கடந்த சில நாட்களாகவே சுட்டெரிக்கும் வெயில் பொதுமக்களை வாட்டி வந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இம்மாத தொடக்கத்தில் தொடர்ந்து 2 வாரங்கள் மழை பெய்தன. அதன் பின்னர் மழை பெய்யாததோடு பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை கொடைக்கானல், செம்பகனூர், பிரகாசபுரம், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி அடைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
சென்னை மத்திய குற்றப்பிரிவிற்கு பப்ஜி மதன் மீது இமெயில் மூலம் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்து வருவதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். பப்ஜி மதனிடம் ஏமாந்தவர்கள் இமெயில் மூலம் புகார் அளிக்கலாம் என சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் மெயில் முகவரி அறிவித்திருந்தனர். ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பெண்களை ஆபாசமாக பேசி வீடியோ பதிவு செய்வதாக கூறி 159 புகார்கள் வந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் 40% பண மோசடியும் 60% பாலியல் புகாரும் ஆகும். 2000 முதல் 50,000 வரை பண மோசடி என புகார்கள் குவிக்கின்றனர். புகார்களை எழுத்துப்பூர்வமாக அளித்தால் பணம் திரும்ப பெற்று தரப்படும். புகார் அளித்த அனைவருக்கும் மெயில் மூலம் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டியில் அரசு அனுமதியின்றி வீட்டில் பட்டாசு தயாரித்த போது நிகழ்ந்த விபத்தில் 5 வீடுகள் இடிந்து தரைமட்டமானது. இதில் 2 பெண்கள், ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகாசி சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பட்டாசு தொழிற்சாலைகள் உள்ளன. அங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. ஏராளமானோர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். தாயில்பட்டி கலைஞர் காலனியைச் சேர்ந்தவர் சூர்யா, வயது 25. இவர் தனது வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று பட்டாசு தயாரிப்பின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் அவரது வீடு தரைமட்டமானது. மேலும் அருகருகே இருந்த 3 வீடுகள் தரைமட்டமானது. இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வெடி விபத்தில் சிக்கி 2 பெண்கள், ஒரு சிறுவன் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து வேப்பங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். டெல்லியில் இதுவரை இல்லாத மிக குறைந்த அளவாக தினசரி கொரோனா பாதிப்பு 89ஆக பதிவாகியுள்ளது. டெல்லியில் கொரோனா 2வது அலை வீரியம் குறைந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தினசரி பாதிப்பு 150க்கும் குறைவாக பதிவாகி வந்தது. இந்த நிலையில் ஒரே நாளில் 89 பேருக்கு மட்டுமே தொற்று ஏற்பட்டுள்ளது. 11 பேர் உயிரிழந்ததாகவும் 173 பேர் குணமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனாவால் இறந்தவர்களின் சடலங்கள் கங்கை ஆற்றில் வீசப்பட்ட நிலையில் அவை நதிகளை மாசுபடுத்துவதாக மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஆற்றில் மிதந்து வரும் சடலங்களை மீட்டு அவற்றிற்கு தாங்கள் இறுதி சடங்கு செய்து முறையாக அப்புறப்படுத்தி வருவதாகவும் மமதா பானர்ஜி தெரிவித்தார். உலக யோகா தினத்தை ஒட்டி ஒடிஷாவில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் சிலர் நீர் யோகா செய்து காண்பித்தனர். புவனேஸ்வரில் உள்ள பிந்துசாகர் ஏரியில் நீச்சல் அடித்தபடியும் நீரில் மிதந்தபடியும் யோகாசனங்களை செய்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபாவால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை காவல்துறை வெளியிட்டுள்ளது. சிவசங்கர் பாபாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 9840558992 மற்றும் 9840669982 என்ற எண்களிலோ inspocu2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடி கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசிக்கும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் புகார் அளிப்போரின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு கால பண பயன்களை குறைத்து பிறப்பித்த அறிவிப்பை ரத்து செய்ய கோரிய மனுவிற்கு மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த சட்டத்தில் புதிய விதியை மத்திய அரசு கொண்டு வந்தது. அதில் அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி, ஊக்கத்தொகை ஆகியவற்றை கழித்துவிட்டு குறைந்தபட்ச ஊதியம் மட்டுமே பணப்பலனாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை ரத்து செய்ய கோரி அகில இந்திய பணிபுரியும் பெண்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வகிதா பரவின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு மனு மீது 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது.
சென்னையில் விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு ரூமாங்கதன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் விதிமீறல் கட்டுமான விவகாரத்தில் அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்புள்ளது எனவும் பணம் கைமாற்றம் ஆகியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இதை அரசு தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்ததாக கேள்விகள் 1000 நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு